ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நல்ல நேரம் இருக்குது, நம்ம ஜாதக அமைப்பு நல்லா இருக்குது, எல்லாமே கூடி வந்துட்டுருக்கு, நம்ம முன்னேறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கிது. இப்படி நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி எல்லாமே இருந்தாலும் கை கெட்டினது வாய் கெட்டலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடக்கிற மாதிரியே வரும், ஆனால் நடக்காமல் போயிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், தடங்கல்கள் இது எல்லாமே உங்களை விட்டு ரிமூவ் ஆகணும். அதோடு கூட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ், கண் திருஷ்டி, பொறாமை, இந்த மாதிரி தேவையில்லாத வைப்ரேஷன்ஸ் எல்லாமே உங்களை விட்டு ரிமூவ் ஆகிட்டாலே உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதுகள் எல்லாமே நடக்கும். இருக்கிறதுலையே மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி, பொறாமை. இதனால தான் நமக்கு நிறைய பாதிப்புகள்லாம் உண்டாகிட்டே இருக்குது. ஸோ கண் திருஷ்டி, இந்த பொறாமை இதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை அண்டாமல் பாதுகாத்துக்கிறோமோ நம்மளை அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே போகலாம். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பூண்டு அப்படின்றது அருமையான தாந்திரிக பொருள். அதே மாதிரி பூண்டினுடைய தோல் அதுவுமே சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா கருதப்படுது. இந்த பூண்டினுடைய தோல் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யலாம், அதே மாதிரி அமாவாசை நாட்கள்லையும் செய்யலாம். சரியாக ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி போல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அதிகபட்சமாக பலன் கொடுக்கும். எதிர்மறை ஆற்றல்களை நீக்கக்கூடியதில் முதல் இடம் பூண்டு தோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூண்டு தோல் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஒரு மண் சட்டி மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் சாம்பிராணி போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் இந்த பூண்டு தோலை வச்சுட்டு கொஞ்சமாக கருப்பு மிளகு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கடுகு எடுத்துக்கோங்க. இதை மூணையுமே நீங்கள் அந்த மண் சட்டிலேயே போட்டுட்டு ஒரே ஒரு கற்பூரம் வச்சு இதை எரிய விடுங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு நீங்கள் சுற்றி போட்டு எரிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. உங்கள் வீட்டினுடைய பிரதான அறை, ஹால்னு சொல்லக்கூடிய நடுக்கூடத்தில் நீங்கள் வச்சு எரிச்சிட்டாலே போதும். இந்த ஆஷ் அதாவது சாம்பலை நீங்கள் தூக்கி கொட்டிடலாம். உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே இது அற்புதமாக ரிமூவ் பண்ணும். இதை வாரம் செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களால் தினசரியே இதை பண்ண முடியும்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், அற்புதமாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், படிப்படியாக முன்னேற மாட்டீங்க. நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றம் ராக்கெட் வேகத்தில் தான் கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.